சிற்றம்பலம். உயிர் பசு. சைவ சித்தாந்தம் உள்ளனவாகிய பொருள்கள் அனைத்தையும் பதி, பசு, பாசம் என்ற 3 வகையில் அடக்கி கூறும். அதில் பசு எனப்படுவது கடவுள், பதிப்பொருள் ஒன்றே, உயிர் ஒன்றல்ல. பசு எனப்படும் உயிர் ஒன்றல்ல, பல. உயிர் பாசம் என்ற கட்டால கட்டப்பட்டதால் பசு எனப்பட்டது. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் உயிரின் அறிவு செயல்களை கட்டுப்படுத்தி வைப்பதால் அவை பாசம் எனப்பட்டன. உயிர் என்ற ஒரு பொருள் உண்டு என்பதை உயிரற்ற உடம்புகளை காணும் பொழுது அனுமான அளவையால் அறிகிறோம். அண்டம் கடந்த பொருளாய், ஆனந்த வெள்ளப் பொருளாய், பேரறிவு பொருளாய் இருப்பது பதி. பசுவாகிய உயிர் பொருளும் அறிவுடையது என்றாலும் பிறிதொரு பொருள் அறிவிக்கவே எதையும் அறியக்கூடிய தன்மை உடையது. பதிப்பொருளைப் போல மிக நுண்ணிய அறிவு உடைய பொருளாக இல்லாமல் பருமையான அறிவுடையது பசு. பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயை இவை ஜடப்பொருள்கள், அறிவில்லாதவை, அறிவித்தாலும் அறியாத ஜடப்பொருள்கள். எனவே தானே அறியும் பேரறிவு பொருள் பதி எனவும், அறிவித்தால் அறியும் பொருள் பசு எனவும், அறிவித்தாலும் அறியாதது பாசம் எனவும் முப்பொருள்களின் இயல்புகளை வேறுபடுத்தி காட்டும் சைவ சித்தாந்தம். இம்முப்பொருள்களும் என்றுமே உள்ள அனாதி பொருள்கள். அனாதி என்பது என்றும் உள்ள பொருள்களை குறிக்கும். தனக்கு தோற்றமும் இல்லாமல் அழிவு என்பதும் இல்லாமல் என்றும் உள்ள பொருள் அனாதி. பதியினை போல் பசு, பாசம் அனாதி. இறைவன் பதி என்றும் உள்ள பொருள். பதியைப் போலவே பசுவும் பாசமும் என்றும் உள்ள பொருள்களே என்று திருமந்திரம் காட்டுகின்றது. முப்பொருள்களில் எந்த ஒரு பொருளும் ஒரு பொருளில் இருந்து மற்றொன்று தோன்றவில்லை. அவை ஒரு காலத்தில் தோன்றுதலும் இல்லை, அவை என்றும் அழிவனவும் இல்லை. தோன்றுதல் அழிதல் இன்றி என்றும் உள்ளவை என்ற பொருளில் முப்பொருள்களும் அனாதி எனப்பட்டன. இதையே திருஞான சம்பந்த பெருமானும் விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தலையாயின தவிரவ் அருள் தலைவன் அது சார்பாம் என பசுக்களாகிய உயிர்கள் தம்மை பிணித்து நிற்கும் ஆணவம், கண்மம், மாயை என்னும் பாசங்கள் தவிரும்படி இறைவன் உதவி வருகின்றான் என முப்பொருள்களின் உண்மையையும் இறைவனது சார்பால் உயிரை தடை செய்து துன்புறுத்தும் தலைகளாகிய இந்த பாசங்கள் உயிரின் அறிவை தடை செய்பவதை நீக்கும் அருள் தலைவன் என்றும் உள்ள முப்பொருள்களின் இயல்பையும் காட்டி, பாசம் என்பது அறிவே இல்லாத ஜடப்பொருள் என்றும், பசுக்கள் அறிவித்தால் அறியும் சிற்றறிவு உடையது என்றும், பதியாகிய கடவுளே பேர அறிவு பொருள், அனைத்து உயிர்களுக்கும் பாசத்தை தவிரும்படியாக அருள் புரியும் சிவபெருமானே பதியாகிய தலைவன் என திருஞான சம்பந்த பெருமான் உணர்த்திய வழி நாம் உணர்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.